அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்பவே யாரையாவது உதவிக்கு கூப்பிடுறேன். தீபு, நீ ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்டே உட்காரு. சரிக்கா, உட்காரேன். சரிதா ஓடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விக்ரமோட வீட்டுக்கு போய் சத்தமா கதவை தட்டிட்டு இருந்தா. விக்ரம் அங்கிள், கதவை திறங்க ப்ளீஸ். விக்ரம் அங்கிள், ப்ளீஸ் கதவை திறங்களேன். விக்ரம் அங்கிள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விக்ரம் கதவை திறந்தாரு. அங்கிள், அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன். விக்ரம் அப்புறம் சரிதா ஓடிக்கிட்டே சரிதாவோட வீட்டுக்கு போனாங்க. சரிதாவோட அம்மா இன்னமும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. அப்புறம் அவளோட தம்பி தீபு அழுதுகிட்டே அவங்களோட அம்மாவோட தலைய தடவிக்கிட்டு இருந்தான். விக்ரம் உடனே ஆம்புலன்ஸ கூப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்க சரிதாவோட அம்மாவை அட்மிட் பண்ணாங்க. சரிதா ஒரு பெஞ்ச்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துல விக்ரம் வந்து உக்காந்து, சரிதா, உனக்கு ஒன்றும் ஆகல? அங்கிள், அம்மாக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு இதயத்துல ஆப்ரேஷன் பண்ணணுமா. 1 மாசம் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். இப்போ நாங்க என்ன பண்றது அங்கிள்? உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆப்ரேஷன் ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. டாக்டர் இன்னைக்கே காசு கொடுக்கறதுக்கு சொல்றாங்க, இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க காசு எங்க இருந்து எடுத்துட்டு வருது? சரிதா அப்புறம் விக்ரம் அங்கிளும் சேர்ந்து கூட அவ்வளோ நிறைய காசை ஏற்பாடு செய்ய முடியல. இதனால டாக்டர் சரிதாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க. சரிதா இப்போ ஒரு அனாதையாயிட்டா. அப்புறம் அவ மேல அவளோட சின்ன தம்பி தீபுவோட பொறுப்பும் வந்துருச்சு. அவ நதிக்கரை கிட்ட உட்காந்து தன்னோட குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. காலமும் நம்மளோட எப்படி விளையாடுது. ஒரு காலத்துல எங்களோடது எவ்வளோ அழகான குடும்பமா இருந்தது. நாங்க சந்தோஷமா இருந்தோம். அப்பா ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு, எங்களுக்காக பொம்மைகளை வாங்கிட்டு வருவாரு. எங்க அம்மாவும் ருசியான உணவுகளை செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நானும் தீபுவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ எங்க அம்மா எங்களை திட்டுவாங்க. நாங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில சுத்த போயிட்டு இருப்போம். நான் தான் எங்க அப்பாவோட செல்லமா இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ எனக்குன்னு தீபுவை தவிர இந்த உலகத்துல யார் இருக்கா? ஆனா நான் தீபுக்காகவாவது தைரியமா இருந்தே ஆகணும். இப்போ எங்க கிட்ட அம்மா அப்பாவோட அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. சரிதா வீட்டுக்கு திரும்ப வந்தா. அங்க பார்த்தா தீபு வீட்டுக்கு வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சு தீபு? விக்ரம் அங்கிள் எங்க? உன்ன அவர் தானே பாத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அத சரிதா கையில கொடுத்தாரு. இந்தா வீட்டோட பத்திரம். இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே முடியாது. சீக்கிரமா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க. சரிதாவால இதை எதையுமே நம்ப முடியல. அவ விக்ரம் அங்கிள நம்பினா. ஆனா அவரு அவங்களோட இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு சரிதாவோட வீட்டை அவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு. இப்போ சரிதாக்கும் தீபுக்கும் வீடு கூட இல்ல. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல. அவளால தனியா போராடவும் முடியாது. அவ தீபுவை கூட்டிக்கிட்டு ரோடோரமா உட்காந்துக்கிட்டா. அக்கா, அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அவங்க நம்மள கூட்டிட்டு போக ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்க நம்மளுக்கு சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கவலைப்படாத தீபு, அப்பா அம்மா எங்கேயும் போல. அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம கிட்ட வர முடியாது, அவ்வளவுதான். ஆனா நான் உன்கிட்டயே இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். இப்போதைக்கு நீ தூங்கிடு. நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பிட கொடுக்கறேன். சரிதா தீபுவை ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சா. அப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாட்டை கேட்க போனா. ஹோட்டல்காரங்க எல்லாருமே அவளை துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் அவ ராம்தாரியோட ஹோட்டலுக்கு வந்தா. அங்கிள், நாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ் அங்கிள். அட, இவங்க எங்கிருந்து வராங்களே தெரியல. வாங்க இங்கிருந்து. உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நாங்க கடையை நடத்தல. வந்துட்டாங்க அப்படியே. அப்பதான் இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் ராம்தாரி கேட்டுட்டாரு. அவரு சரிதா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுமா? இவ்வளோ ராத்திரியில இங்க என்ன பண்றீங்க? நானும் என் தம்பியும் 2 நாளா பட்னியா இருக்கோம், எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரிம்மா, இப்போவே கொடுக்குறேன். உனக்கு வெக்கமா இல்ல? பட்னியா வந்தவங்கள அப்படியே துரத்துற? போ, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சொல்லுங்க நீங்க, என்ன ஆச்சு? சரிதா ராம்தாரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. சரிதாவோட கதையை கேட்டு ராம்தாரி சரிதா மேல இறக்கப்பட்டு இப்படி சொன்னாரு. சொல்லுங்க,
நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? நானே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சோலே குல்ச்சே செய்யறது நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அதையே செஞ்சு அதை வித்து காசை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அந்த வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்ல. நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் உங்களோட உதவிய என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ராம்தாரி சரிதாக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாரு. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா. உன்னோட வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்ட. அப்பா அம்மா கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை ஏமாத்தினாலும் நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். நான் இதை எல்லாத்தையும் என்னோட தம்பி தீபுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் மட்டும் இல்லனா நான் எப்பவோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அங்கிள், நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பழைய சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். நான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போலாமா? நான் அந்த சைக்கிள் மேலதான் சோலே குல்ச்சே பிசினஸ் செய்யலான் இருக்கேன். சரி, அதை ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். இப்படி ராம்தாரியோட உதவியால சரிதா சோலே குல்ச்சேவை செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் அத சைக்கிள்ல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அவ தன்னோட சோலே குல்ச்சேயோட பேரு ராம்தாரி சோலே குல்ச்சேன்னு வச்சா. அவளோட சோலே குல்ச்சே ரொம்பவே ருசியா இருந்தது. அப்புறம் அந்த சோலே குல்ச்சேவை சாப்பிடுறதுக்காக சரிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. ராம்தாரி சரிதாவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு சரிதாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. சரிதா ராம்தாரிய அவளோட பெரிய அண்ணன் மாதிரி மதிச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கொடுத்த கடனையும் அடைச்சிட்டா. சரிதா அவளோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட தம்பி தீபுவை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டா. அவனை நல்லா படிக்க வச்சா. சரிதா இப்படியே 28 வருஷம் சைக்கிள்ல சோலே குல்ச்சேய வித்தா. அப்புறம் அவளோட தம்பி தீபு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான். தீபு சரிதாவை தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வெற்றிக்கான புகழ எல்லாத்தையும் சரிதாக்கே கொடுத்தான். தீபு ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா கூட சரிதா சோலே குல்ச்சே விக்கிறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா இதாலதான் அவ இப்போ தன்னோட சொந்த கால நின்னுட்டு இருக்கா. அவ அந்த ஊர் முழுக்க ராம்தாரி சோலே குல்ச்சேய வித்து ரொம்பவே பிரபலமாயிட்டா. அது மட்டுமே இல்லாம சரிதாவோட சோலே குல்ச்சேய வாங்கி சாப்பிடறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. நரேந்தர் டெல்லியில டாக்ஸி ஓட்டுறவரு. அவர் தினமும் நியூ டெல்லி ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர ஜனங்க கிட்ட அவர் கேட்பாரு, அவங்க எங்க போக நினைக்கிறாங்கன்னு கேட்பாரு. எங்க போறீங்க அங்கிள்? உங்க அப்பாவை தான் எல்லாரும் அங்கிள்னு கூப்பிடுவாங்க, என்ன அண்ணன்னு கூப்பிடு. சரிங்க அண்ணன். நீங்க எங்க போகணும்? ஜண்டேபலானுக்கு போகணும், ஹனுமானை தரிசனம் செய்யணும். நான் உங்களை தரிசனத்துக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க, டாக்ஸியில் உட்காருங்க. நரேந்தர் தினமும் இந்த மாதிரி ஆட்கள் பேசுறத கேட்க வேண்டியதா இருக்கும். நரேந்தர் இது எல்லாத்தையும் தாங்கிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நரேந்தருக்கு தினமும் ராத்திரி 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடணுங்கிற ஒரு முயற்சி இருக்கும். அட, நீங்க வந்துட்டீங்களா? இல்ல, நான் ஒன்றும் வரல. என்னோட பூதம் தான் வந்திருக்கு. தீபக்கும் கஞ்சனும் தூங்கிட்டாங்களா? இன்னும் இல்ல. அந்த 2 பேய்களும் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஹோம்ஒர்க் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஆமா, அதை தான் சொல்றேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எப்படியாவது நான் கிராஜுவேஷன் முடித்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். இப்போ நாள் முழுக்க நான் தான் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பசங்களுக்கு நான் தான் படிப்பு சொல்லி தரணும். நரேந்தர் தன்னோட பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க போகும்போது அவருடைய பசங்க அவர்கிட்ட ரொம்பவே ஆர்வத்தோட நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அப்பா, கார் அப்புறம் மற்ற வண்டிங்களோட எல்லா டயரும் எப்பவும் எதுக்காகப்பா கருப்பாகவே இருக்கு? எதுக்காக டயரோட கலர் எல்லாமே கருப்பாக இருக்குன்னா, டயரை ரெடி பண்ணுறதுக்காக நிறைய பொருட்களை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாத்தோட கலரும் எப்பவும் கருப்பாக தான் இருக்குமா. அப்பா, சில மேகங்கள் கருப்பாகவும் சில மேகங்கள் வெள்ளையாகவும் ஏன் இருக்கு? கருப்பு மேகங்களில் தண்ணி நிறைய இருக்குமா. அது சூரியனோட வெளிச்சத்தால் எல்லா கலர்ஸையும் அதுக்குள்ளவே மறைச்சி வச்சுக்கும். அதனால தான் அது கருப்பாக தெரியுது. வெள்ளை மேகங்களில் தண்ணி கம்மியாக தான் இருக்குமா. அது வெளிச்சத்தால் எல்லா கலர்ஸையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் அது வெள்ளை கலரில் தெரியுது. இன்னும் நல்லா புரிய வைங்களேன்ப்பா. இன்னும் நல்லா புரிய வைக்கணுமா? அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேளுங்க. நான் ஒன்றும் டீச்சர் இல்லைல்ல, நான் வெறும் டிரைவர் தானே. பசங்களை தூங்க வச்சுட்டு நரேந்திரன் போய் சாப்பிட உட்காந்தாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை டீச்சர்ஸ் ஒழுங்காவே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கள நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டுடுங்களேன்.
அங்க பசங்க எல்லார் மேலேயும் கவனத்தை செலுத்துவாங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் முன்னாடி மாதிரி இப்போ வருமானம் வர்றதே கிடையாது. கேப் ஆட்டோலாம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால சவாரி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. 20 பேர்கிட்ட கேட்டால் தான் ஒரு சவாரியாவது கிடைக்குது. எனக்கும் பசங்களுக்கும் சோலை குல்ச்சைன்னா ரொம்ப பிடிக்கும். நானும் ரீனாவோட அண்ணி கடையில சோலை குல்ச்சை வியாபாரம் பண்ணட்டுமா? வேண்டாம், கடை வைக்கிறதெல்லாம் வேண்டாம். அதுக்கு வாடகைலாம் கொடுக்கணும். அது வேண்டாம். நானே புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போல்லாம் எல்லாருமே கேபில் போகிறதுக்கு தான் ரொம்ப விரும்புகிறாங்க. கேபோட வாடகையும் ரொம்ப அதிகம். அப்புறம் சவாரிங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஃபோன்லேயே புக்கிங் பண்ணிடுவாங்க. நரேந்தர் தன்னோட டாக்ஸியை வித்தாரு. அப்புறம் பேங்க்குக்கு போனாரு. சார், நான் காரை லோனில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். உங்ககிட்ட கொலாட்ரல் ஏதாவது இருக்கா? சார், நான் லாஸ்ட்டு 15 வருஷமாக டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கேன். நான் காரை வாங்கி அதில் கேபு தான் ஓட்ட போகிறேன். அப்புறம் டைமுக்கு உங்கள் லோனையே முடிச்சிடுவேன். பேங்க்குக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். ஆனால் ஏதாவது கொலாட்ரல் கண்டிப்பாக எங்களுக்கு வேணுமே. நரேஷ்க்கு தன்னோட வீட்டை தவிர வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அவர் தன்னோட வீட்டு மேல லோனை வாங்கி காரை வாங்கினாரு. காரோட லோன் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால் நான் ராத்திரி பகல் பார்க்காம எல்லா ரூட்லேயும் போய் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். அதனால் ஒருவேளை என்னால் நைட்டு வீட்டுக்கு வர முடியலன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத. நரேந்தர் ராத்திரி பகல்னு கேப் ஓட்ட ஆரம்பிச்சாரு. அவருடைய எண்ணம் என்னன்னா, ஒரே வருஷத்துக்குள்ளர அவர் தன்னோட பசங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைச்சாரு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நரேந்தர் தன்னோட கார்லயே தூங்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அங்க அவருடைய பசங்க நரேந்தர் வருவார்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் மாடியில உட்காந்துக்கிட்டு மேகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாரு, அந்த மேகம் பார்க்க டைனோசர் மாதிரியே தெரியுது. அப்புறம் அந்த மேகம் கேண்டி மாதிரியே இருக்கு. நீங்க 2 பேரும் மாடியில உட்காந்து மேகங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் கீழே உங்களை தெரு தெருவா தேடிட்டு இருக்கிறேன். இந்தாங்க, நான் உங்களுக்கு சோலை குல்ச்சை பண்ணிட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, சோலை குல்ச்சேவா? மம்மி, மேகங்கள்ல எதுக்கு ஏதேதோ உருவெல்லாம் தெரியுது? மேகங்கள்ல எந்த ஒரு உருவமும் கிடையாது. நம்ம மனசுல எதை பத்தி ரொம்ப விருப்பப்பட்டு யோசிக்கிறோமோ நமக்கு அந்த உருவம் மேகங்கள்ல தெரிய ஆரம்பிக்கும். அங்க ராத்திரி பகல்னு கேப் ஓட்டினதுனால நரேந்தரால முழுசா தூங்கவே முடியல. ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு நரேந்தர் ஒரு சவாரியை ஏத்திக்கிட்டு ஹரியானா போய்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவரு கண் அசந்துட்டாரு. எதிர்க்க வந்த ட்ரக் டிரைவர் போதையில ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. நரேந்தரோட காரும் ட்ரக்கும் ஒன்னோட ஒன்று மோதிடுச்சு. காரோட முன்பகுதி மொத்தமா அந்த ட்ரக்குனால அமுங்கிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருந்த ஜனங்கள்லாம் நரேந்தரை வெளியே எடுத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. உங்களால் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஆனால் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில நரேந்தரால லோனை கட்ட முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேங்க்காரங்க வந்து அவரை மிரட்டினாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஒரு குடும்பமும் இருக்குது. ஆனால் இப்போ உங்களோட வீட்டை ஜப்தி பண்ணுறதை தவிர பேங்க்கு கிட்ட வேறு எந்த வழியும் கிடையாது. அம்மா, அப்பா, நாம இப்ப எங்க போறது? மேகங்கள் எங்க போகுதோ அங்கதான், உங்க பாட்டி வீட்டுக்கு. நரேந்தர் கிராமத்துல தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்தாரு. கீதா, நாங்கள் உன் குடும்பம் தங்கறதுக்கான இடத்த வேணும்னாலும் தருவோம். ஆனால் சாப்பாட்டு செலவையும் உன் பசங்க படிப்புக்கு தேவைப்படுற செலவையும் நீயே தான் பார்த்துக்கணும், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணன். என்னோட குடும்பம் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்காது. நான் சோலை குல்ச்சை வியாபாரம் பண்றேன். அப்புறம் என்னோட பசங்க கிராமத்துல அரசு பள்ளியில படிக்கட்டும். கீதா சோலை குல்ச்சை வியாபாரம் பண்றதுக்காக கிராமத்துல இடத்த தேடிட்டு இருந்தா. சாயந்தரம் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்து நரேந்தர் கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க, நான் சோலை குல்ச்சை வியாபாரம் பண்றதுக்கு இடம் தேடிட்டேன். உனக்கு அந்த மாதிரி இடம் கிடைச்சிடுச்சா? அங்கே ஜனங்க நிறைய பேர் வரணும், அவங்களுக்கு அது தேவைப்படணும்ல? ஆமாங்க, கிராமத்துல பீக்கு ஸ்வீட் கடையில நல்ல வியாபாரம் நடக்குது. அவரு சமோசா, பக்கோடா, ஜிலேபி, ஸ்வீட்டு, கச்சோரி எல்லாம் வியாபாரம் பண்றாரு. ஆனா அங்க சோலை குல்ச்சை விக்கிறது இல்ல. நான் அங்க பக்கத்திலேயே ஒரு ஸ்டால் போட்டுக்கிறேங்க. கீதா மறுநாள் பீகு ஸ்வீட் கடைக்காரர்கிட்ட போனா. சித்தப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம் கீதாம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமத்துக்கு வந்திருக்க. வீட்டுக்காரு பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா என் புருஷனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நான் இனிமே இந்த கிராமத்துல தான் இருக்க போறேன். நான் உங்ககிட்ட கேட்க வந்த விஷயம் என்னன்னா, உங்க கடைக்கு பக்கத்திலேயே சோலை குல்ச்சை ஸ்டால் நான் போட்டுக்கட்டுமா? போட்டுக்கம்மா. நான் தான் சோலை குல்ச்சை விற்கிறதே இல்லையே, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கிராமத்து ஜனங்க என்னோட பொருட்களை எல்லாம் விட்டுட்டு உன் சோலை குல்ச்சை சாப்பிட வரமாட்டாங்க.
கீதா தன்னோட 2 பிள்ளைங்களோட உதவியால ஒரு பெரிய டேபிள போட்டு சோலே குல்ச்சே பண்ண ஆரம்பிச்சா. அப்புறம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா. வாங்க வாங்க வாங்க, அப்புறம் நீங்க எல்லாம் ஊர்வலம் போகலாம். முதல்ல இந்த சோலே குல்ச்சேவை சாப்பிடுங்க. கிராமத்துல யாருமே சோலே குல்ச்சே வியாபாரம் பண்றது இல்ல. அதனால கீதாவோட வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ பீகு ஸ்வீட் கடைக்காரரோட கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சோலே குல்ச்சே சாப்பிட்டு ஆனந்தப்பட ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல கீதாவோட வருமானமும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ஆனா பீகு ஸ்வீட் கடைக்காரருக்கு கீதாவோட கடை உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னோட எல்லா கஸ்டமர்ஸும் இவளோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. கீதாவுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சதுனால அவ தன்னோட அம்மா வீடை விட்டுட்டு பக்கத்துல ஒரு வாடகைக்கு வீடு எடுத்தா. என்ன மன்னிச்சிடு கீதா, நீ எதுவுமே படிக்காத காரணத்தால் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிற. உங்களோட கடின உழைப்பு தாங்க எனக்கு உத்வேகத்தை கொடுத்தது. அங்க பீகு ஸ்வீட் கடைக்காரர் முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போனாரு. அவரு முனிசிபாலிட்டி அதிகாரிக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, என்னோட கடைக்கு பக்கத்தில் இருக்கிற மண் வழி பாதையில் கீதான்ற ஒரு பொண்ணு சோலை குளிச்ச கடை வச்சு நடத்துகிறா. அந்த கடையை தூக்கிடுங்க. அப்படியே கூடவே 2-3 கடையும் சேர்த்து தூக்குங்க. அப்போ தான் கீதாவுக்கு சந்தேகம் வராது. அவளோட கடையை மட்டும் தூக்குனா அவளுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். மறுநாளே முனிசிபாலிட்டி அதிகாரி ரோட்டுக்கு வந்தாரு. டெல்லியோட ஃபேமஸ் சோலை குல்ச்சே. சோலை குல்ச்சே எவ்வளோ? ஒரு பிளேட் 20 ரூபாய். ஒரு பிளேட் எனக்கும் சாப்பிட கொடுங்க. சோலை குல்ச்சே சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த அதிகாரி சொன்னாரு, இந்த சோலை குல்ச்சே என்னவோ நல்லதா இருக்கு. ஆனால் நீங்கள் உங்களோட கடையை இங்கேருந்து கண்டிப்பாக தூக்கி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற போகிறோம். இப்போதைக்கு இருக்கட்டும் சார். அப்படி இங்கேருந்து நான் இந்த கடையை எடுத்துட்டேன்னா என்னோட தின வருமானம் போயிடும் சார். நீங்கள் வாடகைக்கு ஏதாவது கடை பார்த்துக்கோங்க. சார், என் புருஷன் உடம்பு சரியில்லாதவர். மருந்து மாத்திரை வாங்குற செலவு, வீட்டு வாடகை, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், இதுலயே நான் சம்பாதிக்கிறது எல்லாமே போயிடுது சார். என்னால் வாடகைக்கு ஒரு கடை பிடிக்க முடியாது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே வேணும்னாலும் போங்க. ஆனால் இங்கேருந்து உங்களோட பொருட்களை எல்லாம் எடுங்க. அதிகாரி ரோட்டோரத்தில் இருக்கிற கடை எல்லாத்தையும் காலி பண்ணாரு. தீபக்கும் கஞ்சனும் ஒவ்வொரு பாத்திரத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் தன்னோட வீட்டை நோக்கி போனாங்க. தீபக்கும் கஞ்சனும் அவங்க அம்மா அழுது அவங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு கீதாவோட கண்கள்ல கண்ணீர் இருந்தது. வெயில்ல நடந்து போய்கிட்டு இருந்த கீதா மயக்கமாய் கீழே விழுந்துட்டா. அவளுடைய பசங்க அழ ஆரம்பிச்சாங்க. பக்கத்திலேயே ஒரு விநாயகர் கோவில் அங்க இருந்தது. தீபக்கும் கஞ்சனும் அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் தெய்வத்துக்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாங்க. விநாயக பெருமானே, எங்களோட அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க. எங்கள் அப்பாவோட உடம்பு இன்னமும் சரியாகவே இல்லை. ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடே கிடைக்காது. அப்புறம் எங்களுக்கு படிப்பும் கிடைக்காது. அப்பதான் அந்த சிலையில இருந்து விநாயக பெருமான் தோன்றினாரு. அப்பதான் கீதாவுக்கு சுயநினைவு வந்தது. விநாயக பெருமான் கீதாவுக்கு 2 மேகங்களை கொடுத்தாரு. இந்த மேகங்கள் எப்பவும் உங்கள் வீட்டு கூரை மேலேயே இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ இதிலிருந்து சோலையும் குளிச்சவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மேகங்கள் உங்களோட சங்கடத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். தீபக், கஞ்சன் அப்புறம் கீதா வீட்டை நோக்கி போனாங்க. மேகங்களும் அவங்க தலைக்கு மேல அவங்க கூடவே போய்கிட்டு இருந்தது. மேகங்கள் அவங்க வீட்டு கூரை மேல போய் தங்கினாங்க. மறுநாள் கீதா மேகங்கள் கிட்ட சொன்னா, மேகமே மேகமே சோலே கொடு. மேகங்கள்ல இருந்து சோலே கொட்டுச்சு. அப்புறம் அந்த பாத்திரம் நிறைஞ்சது. அப்புறம் கீதா அடுத்த மேகத்துக்கிட்ட சொன்னா, மேகமே மேகமே குல்ச்சே கொடு. மேகங்கள்ல இருந்து குல்ச்சே விழுந்தது. அப்புறம் அந்த பாத்திரம் நிறைஞ்சது. கீதா சோலே பாத்திரத்தை தன்னோட கழுத்துல டோலக் மாதிரி மாட்டிக்கிட்டா. அப்புறம் குல்ச்சே உள்ள பாத்திரங்களை தீபக்கும் கஞ்சனும் தலையில வச்சு நடந்து போனாங்க. இப்ப அவங்க கிராமம் முழுக்க சுத்தி சுத்தி சோலை குளிச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல கீதாவோட ஸ்டால் ஒரே ஒரு இடத்துல தான் இருந்தது. அதனால கிராமத்துல இருந்த குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் அந்த கடை வரைக்கும் போக முடியல. ஆனா இப்ப கீதா எல்லாரோட வீட்டு வழியாவும் போனா. அதனால அவளோட வியாபாரம் அதிகமாயிடுச்சு. கீதா தன்னோட வீட்டுக்கு போய் பணத்தை எண்ணிக்கிட்டே நரேந்தர்கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. எந்த ஒரு செலவும் இல்லாம லாபம் கிடைச்சது. ஒரு நாள் கீதா அந்த கிராமத்துல பெரிய துணி கடையில தன்னோட பசங்களுக்கு துணி வாங்கறதுக்கு போனா. அங்க அவ முனிசிபாலிட்டி அதிகாரியையும் பார்த்தா. அவரும் தன்னோட குடும்பத்தோட துணிமணி வாங்கறதுக்காக அங்க வந்திருந்தாரு. முனிசிபாலிட்டி அதிகாரி கீதாவை காஸ்ட்லியான துணிமணி வாங்கறத பார்த்த போது அவர் தன்னை நினைச்சு ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சாரு.
என்னை மன்னிச்சிடுங்க கீதா மேடம். அன்னைக்கு நான் உங்களோட தினசரி வாழ்க்கையே கெடுத்துட்டேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் பேராசைப்பட்டுட்டேன். அந்த பீக்கு இருக்கானே, அவரை நீங்கள் சித்தப்பான்னு தானே கூப்பிட்டீங்க. அவர் தான் என்னை உங்களோட கடையை அவரோட கடைக்கு பக்கத்துல இருந்து தூக்கணுன்றதுக்காக எனக்கு லஞ்சம் கொடுத்தாரு. அப்படிங்களா? இதுதான் விஷயமா? பீக்கு சித்தப்பா மேலுக்கு தான் இனிக்க பேசுவாரு. உள்ளுக்குள்ள அவர் இந்த அளவுக்கு என் மேல பொறாமப்பட்டிருக்காரா? அவரு தான் என் வியாபாரத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா நான் இப்ப அவரோட கடையையே வாடகைக்கு எடுக்க போறேன். கீதா கடையோட முதலாளிய பாக்கிறதுக்கு போனா. அவர்கிட்ட அவ 2 மடங்கு வாடகை கொடுக்கறதா சொன்னா. அந்த கடையோட முதலாளி உடனே பீக்கு ஸ்வீட் கடைக்காரரை பார்க்க போனாரு. இங்கே பாருங்க பீக்கு அண்ணன், நாளைக்கு நீங்கள் உங்கள் கடையை காலி பண்ணிடுங்க. வேற ஒருத்தவங்க 2 மடங்கு அதிகமாக வாடகை கொடுத்து இந்த கடையை வாங்கிட்டாங்க. ஆனால் அது யாரு இவ்வளோ அதிகமான வாடகையை கொடுத்து கடையை வாங்குறாங்க? கீதா சோலை குளிச்ச கடை வச்சுருக்காங்களே. ஆனால் நான் உங்கள் கடையை பல வருஷங்களாக நடத்திட்டு இருக்கேன்ல, நீங்கள் இப்படி திடீர்னு என்னை அனுப்ப முடியாது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் கடையை காலி பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஒரு சமயம் கீதா தன்னோட கடையை காலி பண்ணிக்கிட்டு கண்ணீரோட அந்த இடத்த விட்டு போனா. அதே மாதிரி இன்னைக்கு பீக்கு அவரோட கடையை காலி பண்ண வேண்டியதாயிடுச்சு. பீக்குக்கு கிராமத்து ஜனங்க மூலமா விஷயம் தெரிஞ்சது. அதாவது கீதாவோட குறைக்கு மேல மேகங்கள் இருக்குன்னு. அதுகிட்ட இருந்து தான் அவ சோலை குளிச்சை வாங்குறான்னு தெரிஞ்சு போச்சு. அதுங்க மேகங்க தானே, அதை பறக்க வச்சிடலாம். பீக்கு ரொம்ப பெரிய உறுதியான ஒரு ஃபேனை கொண்டு வந்தாரு. மேகங்களை அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. மேகங்கள் ரொம்ப தூரமா பறந்து போச்சு. ஆனா அது மறுபடியும் பறந்து பீக்குவோட தலைக்கு மேல வந்துடுச்சு. அப்புறம் பெரிய பெரிய பனி கற்கள்ல பொழிய ஆரம்பிச்சது. பீக்கு அங்கிருந்து இங்க அங்கன்னு ஓட ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட தலையில பனிக்கட்டி மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது. அட கடவுளே, யாராவது காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க. இங்க பாருமா கீதா, என்னை காப்பாத்து. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் எப்பவும் வழியில குறுக்க வரமாட்டேன். அப்பதான் கீதா மேகங்கள் கிட்ட சொன்னா, மேகங்களே உங்களோட இடத்துக்கு திரும்பி வாங்க. மேகங்கள் தன்னோட இடத்துக்கே திரும்பி வந்துடுச்சுங்க. அப்பதான் பீக்குவே அங்க உயிர் தப்பிச்சாரு.